ஹலோ, வெல்கம் டு குக் இட் சிம்பிள் சேனல். இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கடுகு, காஞ்ச மிளகா, கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றாமல் இந்த கடலைப்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் போட்டு நான் வறுத்துக்கிறேன். இப்போது இந்த எடுத்து வச்சுருக்கிற மிளகையும் போட்டுக்கிறேன், சீரகமும் போட்டுக்கிறேன். எடுத்து வச்சுருக்கிற இந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது புளியும் பெருங்காயத்தூளும் நான் போட்டுட்டேன். வறுத்துட்டு இதை ஆற விட்டுடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டிருக்கேன். இதை நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சா ரொம்ப நாளைக்கு வரும். எண்ணெய் ஊற்றமாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதனால் இது ரொம்ப நாளைக்கு வரும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு எடுத்து வச்சுருக்கிற அந்த வேர்க்கடலையை போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதையும் நான் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்கிற அந்த சாதத்தை நான் இதில் போட்டுடுறேன். இந்த சாதத்துக்கு தகுந்த பவுடர்னு நம்ம போட்டுக்கலாம். நிறைய அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து வச்சுருக்கிறதுனால இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் சாதத்தை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறிட்டால் சாதம் உடையாமல் உதிரி உதிரியாக வரும். இது ரொம்ப குயிக்காக ரெடி ஆகிடுங்க. நம்ம இதை பவுடர் அரைச்சி வச்சிட்டோம்னா அவசரத்துக்கு நமக்கு டக்குன்னு இது சாதம் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.